ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீட் தேர்வில் தோல்வியடைந்த ஒரு மாணவி வந்து இப்போது வருடத்திற்கு 72 லட்சம் ரூபா சம்பளத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கர்நாடகா சேர்ந்த ரிதுபர்ணா அப்படிங்கிற மாணவி, இவங்க பெங்களூரில் வந்து வசிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2022 நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே மருத்துவராகிறதா ஒரு கனவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க, அதில் தோல்வி அடைந்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்ப துவண்டு போய் ஒரே இடத்துல உட்காராமல் இவங்க இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் இருக்கிற சயாத்ரி பொறியியல் கல்லூரியில் இவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து இவங்க வந்து இப்போ நிறையா ஆட்டோமேஷன் வந்து எப்படி இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பாக்கு மரத்துக்கு வந்து எப்படி வந்து பூச்சிக்கொல்லி வந்து ஸ்ப்ரேயர், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்கை வந்து எப்படி தரம் பிரிக்கிறது, இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வந்து இன்னோவேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கோவாவில் நடந்த ஒரு சம்மிட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஃபாரினில் இருக்கிற நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸில் ஜெட் என்ஜின் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ அதில் வந்து இவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து 32 லட்ச ரூபா வந்து தந்திருக்காங்க பர் இயருக்கு. ஸோ இதில் வந்து கண்டினியூவாக வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் துறையில் வந்து 72 லட்ச ரூபா வந்து சம்பளமாக வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளோ தூரம் வந்து சேலரி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஸோ அதாவது நீட் தேர்வில் தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு மாணவி ஸோ வேறொரு துறையில் இவ்வளோ ஹையஸ்ட் போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ நீட் தேர்வு வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போதைக்கு அது அந்த டாபிக் வேண்டாம். ஆனாலும் இங்கே வந்து ஏதோ ஒரு திறமை இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் நீட் தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சூசைட்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து மனம் முடிஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்ச பல பேர் வந்து இந்த மாதிரி வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து வெளியில் தெரியுது, ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து வெளியே தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம தமிழகத்திலே வந்து நிறையா பேர் நீட்டில் வந்து நல்ல ஸ்கோர் வாங்காமல் விட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் போய் ஐஐடிலையும் என்ஐடிலையும் படிக்கிற நிறையா பேரை வந்து நானே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து இப்போது என்ஐடி ஐஐடிலாம் வந்து ஒருவேளை அப்போயே டைரெக்டாக ஜேஇயில் போயிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிருப்பாங்க, பிஇ பண்ணியிருப்பாங்க, பிஇயில் வந்து கேட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ஐடிஸோ ஐஐடிஸோ உள்ள போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு நீட் தேர்வு அப்படிங்கிறதுல தோல்வி அடைஞ்சிட்டா அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நீட் தேர்வுங்கிறது மட்டுமே கிடையாது. எந்த தேர்வுலையுமே, எந்த நுழைவுத் தேர்வோ இல்லை எந்த தேர்வுலையுமே வந்து தோல்வி அப்படிங்கிறது சகஜம்தான். அதாவது நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருப்போம், அங்கே வந்து கேட்டது வேறு செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். அதுக்காக நம்ம படித்தது எல்லாமே வந்து வீண் போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது நம்ம வந்து சிலபஸை 100% கவர் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து சிலபஸை 100% கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்த நீட் அட்டெம்ப்ட் வந்து எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து டெக்னாலஜியை எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த ரிதுபர்ணா சைன் ஆனதுக்கு காரணம் என்ன? அவங்க பண்ண ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அவங்களோட துறையில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ அந்த இன்னோவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்போவில் ஒரு சப்மிட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சப்மிட்லாம் வந்து நம்ம மாணவர்கள் அதிகமாக அட்டன் பண்ணணும். ஸோ வெளியில் மாநிலங்களில் இருக்குது அப்படின்னாலும் சரி பரவாயில்ல, அங்கே போய் அந்த சப்மிட்டில் எல்லாத்தையும் வந்து நம்ம படைப்புகளை வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும், சீட் மணி நிறையா வரும். நம்ம வந்து அடுத்தடுத்த இன்னோவேஷனுக்கு வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பசங்க வந்து பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரிங்லேயோ இல்லை எதுலேயோ வந்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு அதுக்காக வந்து நம்ம வந்து அதே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடுத்த மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.